விபத்து என்ற நாடக தலைப்பை நாடகமாக படைக்க உள்ளனர். இந்த விபத்தை உங்கள் கண்முன் கொண்டு வர இருக்கிறார்கள், காட்சியும் நடிப்புமாக. இதற்கு வடிவம் தந்தவர் பவனா, அடுத்தவர் பிரணவ், அடுத்தவர் சன்வி, அடுத்தவர் வெண்பா, அடுத்த இனிய பெயர் இன்பா. நம்மள்ட்ட 2 பேர் புதுசாக கேட்டிருக்கேன், எல்லாம் பார்க்க சரிங்களா? சரி மாணவர்களே, இதோ உங்களுக்காக மேடை, ஆரம்பிக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பவ்யா. நான் தொகுப்பாளர். நான் அன்னையாகவும் நடிக்கிறேன். வணக்கம், என் பெயர் சன்வி. நான் தங்கையாக நடிக்கின்றேன். வணக்கம், என் பெயர் பிரணவ். நான் அண்ணனாக நடிக்கிறேன். வணக்கம், என் பெயர் வெண்பா. நான் கார் ஓட்டுநராகவும் மருத்துவராகவும் நடிக்கிறேன். வணக்கம், என் பெயர் இன்பா. நான் அவசர வண்டி ஓட்டுநராக நடிக்கிறேன். இப்போது நம் நாடகத்தை தொடங்கப் போகிறோம். வெயில் சொல்லென்னு அடித்தது. அன்று பள்ளி விடுமுறை, சனிக்கிழமை. பிரணவ் வீட்டில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தான். சன்விக்கு ஓவிய வகுப்பு இருந்ததால் அவள் தனக்கு தேவையான பொருட்களை பையில் வைத்தாள். அவள் உடையை உடுத்திய பின் காலை உணவை சாப்பிட்டு விட்டு ஓவிய வகுப்புக்கு செல்ல புறப்பட்டாள். சன்வி, உனக்கு தேவையான பொருட்களை எடுத்து வச்சிட்டியா? இல்லைம்மா, ஒன்றும் எடுத்து வைத்துக் கொண்டுதான் இருக்கிறேன். சரி, நான் காத்திருக்கிறேன். இப்போதாவது நீ தயாராட்டியா? சரி, பத்திரமா போயிட்டு வா. அண்ணன் வகுப்பு முடிந்ததுக்கு அப்புறமா அண்ணன் உன்னை வீட்டிற்கு அழைத்து செல்வான். சரிம்மா, புறப்படுறேன். மணி நிறங்கள் கடந்தன. பிரணவ், நேரமாகிவிட்டது. உன் தங்கையை ஓவிய பள்ளியிலிருந்து அழைத்து கொண்டு வா. இந்த புத்தகத்தை மட்டும் முடிச்சுட்டு போகிறோமா? சரி, கொஞ்ச நேரம் காத்திருக்கிறேன். இப்போதாவது போய் உன் தங்கை ஓவியப்பள்ளியிலிருந்து அழைத்து கொண்டு வருவாயா? சரிம்மா. சம்பி, வா, வெயிட் பண்ணுறேன். போலாம். ஐயோ, என்னோட பென்சிலை விட்டுட்டு வந்துட்டேன். போய் எடுத்துட்டு வா. சரி, போலாம். ஐயோ, உங்களுக்கு அடிபட்டுட்டார். நான் இப்பொழுது அவசர உதவி ஓட்டுநரை அழைக்கிறேன்.
இது அவசர வண்டி ஓட்டுநர். உங்களுக்கு என்ன உதவி வேண்டும்? வணக்கம். சிறந்தன் சாலையில் ஒரு விபத்து நடந்துவிட்டது. அது காயப்பட்டவர்களை நீங்கள் உடனே வந்து மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல வேண்டும். சரி, நான் இப்போவே வருகிறேன். டாக்டர், இவர்கள் 2 பிள்ளைகளுக்கு ஒரு விபத்து நடைபெற்றது. அவர்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். சரி, நான் அவர்களை கவனிக்கிறேன். நீங்கள் அவர்கள் பெற்றோரிடம் தொடர்பு கொள்ளுங்கள். சரி. ஹலோ, இது சன்வீர் பர்னாவுடன் அம்மாவா? ஆமாம், நான் பிரணவ் சன்வியோட அம்மா தான். நீங்கள் யார்? நீங்கள் எதை கழிக்கிறீங்க? நான் ஒரு அவசர வண்டி ஓட்டுநர். இங்க சரங்கசாலையில் மருத்துவமனைக்கு இப்போவே வாருங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு விபத்து நடைபெற்றது. ஐயோ, என் பிள்ளைகளா? சரி, நான் இப்போதே வருகிறேன். வணக்கம் மருத்துவரே, நான் பிரணவ் சன்வியோட அம்மா. அவர்கள் ஒரு விபத்துக்கு உள்ளாயிருக்கிறாங்க என்றும் இந்த மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருப்பதாகவும் நான் கேள்விப்பட்டேன். அவர்கள் எப்படி இருக்காங்க இப்போ? நான் இப்போ வந்து பார்க்கலாமா? நான் இப்போ கவனித்துட்டு இருக்கேன். நீங்கள் அவங்களை இப்போ பார்க்க வேண்டிய நீங்கள் கொஞ்ச நேரம் இங்கே காத்துருங்க. சரி, நான் காத்திருக்கிறேன். இப்போது நீங்கள் ஓய்வெடுங்கள். நீங்கள் இப்போது உங்கள் பிள்ளைகளை பார்க்கலாம். சரி. பிரணவ், நீ இப்போ எப்படி இருக்க? அடிபட்டிருக்கா? ஆமாம்மா. ஆமாம்மா. சரி, நீ கொஞ்சம் ஓய்வெடு. ஐயோ, உனக்கும் அடிபட்டிருக்கா? ஆமாம்மா, என்னோட காலில் மருத்துவர் ஏதோ போட்டு இருக்காங்க. சரி, நீ கவலைப்படாத. சீக்கிரமா சரியாயிடும். நான் இப்போ சற்று நேரம் மருத்துவர் பார்த்து விட்டு வருகிறேன். சரிம்மா. இப்போ நான் பிள்ளைகளை வீட்டிற்கு அழைத்து செல்லலாமா? இல்லை, சற்று நேரம் கத்தான் வைக்கலாம். இப்போ ஓய்வெடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் சில மாத்திரைகள் அவங்களுக்கு வாங்கணும். சரி. இதை நீங்கள் போய் வாங்கிட்டு வாங்க. சரி. வணக்கம். இந்த மருத்துவர் வாங்கின்னு வர சொல்லியிருக்காங்க. இந்த மருந்துகளா? இப்போவே எடுக்கிறேன். இது 20 வெள்ளி இருக்கும். சரி, 1 நிமிடம். நன்றி. மருந்து நீங்கள் வாங்கிட்டீங்களா? இப்போ நீங்கள் அவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு செல்லலாம். சரி. அம்மா, எனக்கு நாளைக்கு நீச்சல் போட்டி இருக்கு. என்னால இப்ப போக முடியாது. என்னோட காலுக்கு அடிபட்டுச்சு. நீங்க எதுக்கு கவனம் இல்லாம சாலை கடந்தீங்க? இந்த விபத்து ஒரு சிறிய காயத்தோட முடிந்தது. இன்னும் பெரிய காயத்தோட முடிந்திருந்தால் என்ன நடந்திருக்கும் என்று நீங்களே யோசித்து பாருங்க. நான் அவன்கிட்ட சொன்னேன்னா அவன் தான் சாலையை கடந்தான். எதை நீ சாலை கடந்த? இப்போ பாரு, இப்போ உங்களுக்கு 2 பேருக்கும் அடிபட்டு. பாவம், சன்வியால நீச்சல் போட்டிக்கு நாளைக்கு போக முடியாது. அவதான் அவ பொருள் அங்கேயே விட்டுக்கிட்டே இருந்தான். டியூஷன் இருந்தது, அதனால நான் வேகமா போனேன். இனிமேலாவது பொறுப்பாக இருங்க, சரியா? சரிம்மா.
சங்கீதா 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 இந்த கடையிலிருந்து இந்த நடிப்பிலிருந்து நாம் எங்கே போனாலும் கவனமாக இருக்க வேண்டும் என்று நாம் கற்றுக்கொண்டோம். இது சன்விக்கும் இந்த சம்பவம் சன்விக்கும் பிரணாக்கும் ஒரு நல்ல பாடமாக அமைந்தது. இச்சம்பவம் அவர்களின் மனதுகளில் பசுமரத்தியானையை போல் பதிந்தது. நாடகம் முடிந்துவிட்டது. நன்றி.